ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இட்லி, தோசை, அப்புறம் சாதத்துக்குடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி பஜ்ஜி, அதாவது தக்காளி கடையல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது புதுசாக சமைக்க பழகிறவங்க, அப்புறம் பேச்சுலர்ஸ் கூட நினச்ச உடனே ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா சுட சுட இட்லி, தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த தக்காளி கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ இந்த தக்காளி கடையலுக்கு நம்ம இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற போது தான் இந்த தக்காளி கடையல் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. ரொம்பவே பொன்னிறமாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டாக இந்த அளவுக்கு வதங்குச்சுனாலே போதும். இப்போ இது கூட நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு 5 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க, அப்போ தக்காளி கடையல் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு 5 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 7லேருந்து 8 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. தக்காளியை பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு லைட்டாக காரமாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதில் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குற போது காரம் குறைவாக தான் இருக்கும், தக்காளி கடையலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. சேர்த்துட்டு இப்போ அதில் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் சேர்த்துருக்கிற குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ இது கூட தேவையான அளவை தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதோ டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருக்கட்டும். 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே தக்காளி நல்லா சாஃப்டாக வதக்கிருக்கிறதுனால இப்போ அதிக விசில் விட்டுறாதீங்க, கரெக்டாக மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருந்துச்சுனாலே போதும். இப்போ பாருங்கள், குக்கர் 2 விசில் ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. கரெக்டாக 2 விசில் விட்டிங்கனாலே போதும், தக்காளி இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை இது மாதிரி வடிச்சிட்டு தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நம்ம நல்லா நைஸாக கடைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக அந்த தண்ணியை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடையே கடைஞ்சோம் அப்படின்னா தக்காளி சரி வர மையாது, அதுக்காக தான். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு மத்து இல்லைன்னா இது மாதிரி மேசர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி உங்ககிட்ட மத்து அப்படி இல்லைன்னா மேசர் இருந்துச்சுன்னா இது மாதிரி மசிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபால்ஸ் மோடில் லைட்டாக ஒரு 2 சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி கடையில் நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல, இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு இதோ டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க.
இப்போ இந்த தக்காளி கடையல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி, தோசை, அப்புறம் சாதத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சுனாலும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு கலந்து விட்டிங்க அப்படின்னா சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம தக்காளி கடையல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.